இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் நெருக்கடியில் பாகிஸ்தான். இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தாக்குதல் காரணமாக நம்முடைய நாடு என்ன பண்ணாங்க, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சாங்க இல்லையா. இதனால் பாகிஸ்தானுடைய பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் நம்முடைய நாட்டை பின்பற்றி, இந்தியாவை பின்பற்றி பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்குவதை நிறுத்தும் வகையில் ஆப்கானிஸ்தான் அணை கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியா, இப்போ ஆப்கானிஸ்தான். இதுக்கு இந்தியா உதவி செய்கிறதா, பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணை கட்டக்கூடிய நடவடிக்கைக்கு இந்தியா உதவி செய்கிறதா அப்படிங்கிறது நமக்கு விரைவில் தெரிய வரும். நம்ம நாட்டுக்கும் இந்தியாவுக்கும், அதாவது நம்ம நாடு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கடந்த 1960ஆம் ஆண்டில் போடப்பட்டது. உலக வங்கி மத்தியஸ்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளின் நீரை 2 நாடுகளுமே பகிர்ந்துக்கணும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு கிழக்கு பகுதி ஆறுகள், அதாவது ரவி, பியாஸ், சட்லெஜ், இது எல்லாமே 30% நீர் கொண்டதாக இருக்குது. பாகிஸ்தானுக்கு மேற்கு பகுதி ஆறுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து, சீலம், செனாப், இது எல்லாமே 70% நீர் இருக்குது. இது ஒதுக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி நம்முடைய நாடு பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்கி வந்தாங்க. இந்த சிந்து நதி தண்ணீரை வைத்து தான் பாகிஸ்தான் வளம் கொழிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிகப்படியான விவசாயிகள், பாகிஸ்தான் விவசாயிகள் இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்கிறார்கள். பல கோடி மக்களுடைய வாழ்வாதாரமாக இந்த சிந்து நதிநீர் தான் விளங்கி வருது. பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை மொத்தம் கிட்டத்தட்ட 23 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் சிந்து நதிநீர் அதான் அந்த நாட்டுக்கு மிக முக்கிய ஒரு நீர் ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ நம்முடைய நாடு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தான் தான் முக்கிய காரணம். கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டாங்க. அதுக்கு பிறகுதான் பகல்காம் தாக்குதல் நடந்த உடனேயே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக நம்முடைய நாடு அறிவித்தது. இப்போ பாகிஸ்தான் நம்மகிட்ட தண்ணீர் கேட்டு கெஞ்சி வராங்க. ஏன்னா சிந்து நதிநீர் இல்லாவிட்டால் பாகிஸ்தானில் விவசாயம் இருக்காது, மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் நம் நாட்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் பாகிஸ்தான் தயாராகி வராங்க. ஆனால் நம்ம நாடு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்பட்டது தான், இனி மாற்ற முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால பாகிஸ்தான் தண்ணீர் இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்முடைய அண்டை நாடு ஆப்கானிஸ்தான் என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் புதுசாக அணை கட்ட திட்டமிட்டிருக்கிறதா ஒரு பரபரப்பான செய்தி வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு போராடி வரக்கூடிய ஒரு போராட்டக்காரர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய மிர் யார் பலுச் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த தகவல்னா, பாகிஸ்தானுக்கான முடிவு காலம் அப்படிங்கிறது தொடங்கிவிட்டது. இந்தியாவுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணீரை நிறுத்த ஆப்கானிஸ்தான் அணை கட்ட திட்டமிட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஜெனரல் முபின் சமீபத்தில் குனார் பிராந்தியத்தை பார்வையிட்டு அணை கட்டும் இடத்தை ஆய்வு பண்ணார். அணை கட்டுவதற்கான பணத்தை திரட்டி பணியை தொடங்கணும் அப்படின்னு முபின் தாலிபான் அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கார் அப்படின்னும் அந்த பதிவில் போட்டிருக்காரு. அதோட முபின் ஆய்வு செய்யக்கூடிய வீடியோவையும் மிர் யார் பலுச் பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் இந்த தண்ணீர் எங்களுடைய ரத்தம், இந்த ரத்தத்தை எங்களுடைய நரம்புகளுக்கு அப்பாற்பட்டு பாய விட மாட்டோம், இதை தடுத்து நிறுத்தி மின்சாரம் தயாரிப்பு மற்றும் விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியுது. இந்த குனார் ஆற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது இந்துகுஷ் மலையில் உற்பத்தி ஆகிற ஒரு ஆறு. அதற்கு பிறகு இந்த தண்ணீர் காபூர் ஆற்றில் இணைந்து பாகிஸ்தான் போகிறது. இப்போ இந்த ஆறு தொடர்பாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே எந்த தண்ணீர் பகிர்வும் ஒப்பந்தமும் கிடையாது. இதனால ஆப்கானிஸ்தானுடைய அணை கட்டும் முயற்சியை தடுக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் தெரியுது. இந்த அணை கட்டும் பட்சத்தில் பாகிஸ்தான் பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஏற்கனவே இந்தியாவுடைய சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியேறிய காரணத்தால், தண்ணீர் நிறுத்தப்பட்ட காரணத்தால் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான் அணை கட்டினால் அது இன்னும் பாகிஸ்தான் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். அதோட பாகிஸ்தானுக்கு தண்ணீரை நிறுத்தும் நோக்கில் குனார் ஆற்றின் குறுக்காக பாகிஸ்தானுக்கு தண்ணீரை தடுக்க ஆப்கானிஸ்தான் கட்டக்கூடிய புதிய அணைக்கு இந்தியா நிதி உதவி செய்ய இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பாக இதுவரைக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தரப்பில் எந்த விளக்கமும் கொடுக்கல.
ஏன்னா கடந்த 15ஆம் தேதி நம்முடைய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானை ஆளக்கூடிய தாலிபான்களுடன் நேரடியாக பேசியிருக்காரு. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடந்துட்டு வருது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரடியாக பேசல, கடந்த 15ஆம் தேதி தொலைபேசியில் பேசினார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னணியில் காபூல் ஆற்றின் குறுக்கே ஷாடூத் அணை கட்டக்கூடிய திட்டம் உருவாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு நம்முடைய நாடு ரூபாய் 200 கோடி வழங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான உறுதிப்படுத்தாத தகவல்லாம் பரவிட்டு இருக்கு. இந்த அணை கட்டுவதன் மூலமாக ஆப்கானிஸ்தானில் சுமார் 4000 ஹெக்டேர் அளவுக்கு விவசாயம் செய்ய முடியும். அதோட 20 லட்சம் மக்களுக்கு தண்ணீர் வழங்க முடியும், குடிக்கிற தண்ணீர். இதனால இந்த திட்டம் பற்றி பேசப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அதே போல ஆப்கானிஸ்தானில் அணை கட்டும் நம்முடைய நாடு, ஆப்கானிஸ்தானில் அணை கட்டுறதுக்கு நம்முடைய நாடு எப்படி உதவி செய்வது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பாக கடந்த 2016ஆம் ஆண்டில் சல்மா அணை என்பது ஆப்கானிஸ்தானில் திறக்கப்பட்டது. இது பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கிடைப்பதை குறைத்தது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி ஏற்கனவே இந்தியா ஒரு பக்கம், இப்போ ஆப்கானிஸ்தான் மறுபக்கம் என 2 நாடுகளும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய முக்கிய நீர் ஆதாரங்களை தடுத்து நிறுத்தினால் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.